ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிள்ளைங்களோட லஞ்ச் பாக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்நாக்ஸ் என்ன பண்ணியிருக்கேன், எப்படி பண்ணியிருக்கேன்றத பார்த்துடலாமா? இன்னைக்கு நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க மெனு சொல்லிட்டாங்க. அதனால காலையில் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எப்போ பசங்க கிட்ட கேட்டாலுமே, உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க எப்போதுமே சொல்ற ஒரே விஷயம், சப்பாத்தியும் பன்னீர் கிரேவியும் தான் சொல்லுவாங்க. ஆல் டைம் ஃபேவரட் அவங்களுக்கு. இன்னைக்கும் அதே தான் சொன்னதுனால, நான் வந்துட்டு அந்த சப்பாத்தியே கொஞ்சம் ஹெல்த்தியா எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, பாலக்கீரை இருந்துச்சு. அதை தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு, நல்லா லிக்விடா எடுத்து வச்சுக்கிட்டேன். சப்பாத்தி மாவுல தண்ணி ஊத்துறதுக்கு பதிலா நம்ம வந்து இந்த பேஸ்ட்ட அரைச்சு ஊத்திக்கலாம். கொஞ்சமா உப்பும், எண்ணெயும் போட்டு நல்லா சாஃப்ட்டான டோவா பெசஞ்சு அதை ஓரமா எடுத்து வச்சுட்டேன் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே. பிள்ளைங்களும் எழுந்துட்டாங்க. அவங்களுக்கு தேங்காய் இருந்துச்சு. சரி பால் அடிச்சு குடுத்துரலான்னு சொல்லிட்டு அத தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு தேங்காய் பார்த்தீங்கன்னா, முத்தலாவே இருந்துச்சு. அது நல்லா வந்துட்டு தேங்காய் பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால் கட்டியாவே வந்துருந்துச்சு. அதில கொஞ்சமா நாட்டு சர்க்கரையும் போட்டு அடிச்சு பிள்ளைங்களுக்கு குடுத்துட்டேன். அவங்களும் குடிச்சிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நானுமே கிச்சனுக்கு வந்துட்டு அடுத்த வேலைய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிரேவி வைக்கிறதுக்கான வேலைகள தான். ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாயில பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா எண்ணெய் விட்டு 2 துண்டு பட்டை, காம்பு போட்டுட்டு ரஃப்பா சாப் பண்ண வெங்காயம், கேரட் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமா 4 போல புதினா ஃப்ளேவருக்காக மட்டும் 4 முந்திரியும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அத மிக்ஸி ஜாருக்கு மாத்தி அரைச்சு பேஸ்ட் பதத்துக்கு எடுத்து வச்சாச்சு. அதே கடாயில இருக்க எண்ணெயிலே கொஞ்சமா சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசனை போனதுமே ஒரு 1/2 டீஸ்பூன் போல மிளகாய்த்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள் போட்டு அதே எண்ணெயில வதக்கிட்டு, நேத்து கட் பண்ணி வச்சிருந்த கொஞ்சம் கேப்சிகம் இருந்துச்சு. அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட்டையும் போட்டு வதக்கிட்டு, பச்சை வாசனை போனதுமே அந்த ஜார்லயே கொஞ்சமா தண்ணி விட்டு அதையும் கலக்கி ஊத்தி நல்லா வந்துட்டு கொதிச்சதுமே பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி வச்சிருக்க பன்னீரையும் போட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் கிரீம், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கணும்னா சூப்பரான பன்னீர் கிரேவியும் ரெடி ஆயிரும். பன்னீர் கிரேவி இறக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா, தவா வச்சுட்டு சப்பாத்தியும் போட்டுட்டேன். சப்பாத்தி பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப சாஃப்ட்டாவே வந்திருந்துச்சு. நம்ம இந்த கீரை போடுறதுனால சப்பாத்தி சாஃப்ட்டா வராதுன்னு நினைக்காதீங்க. ரொம்ப சாஃப்ட்டாவே வரும். நம்ம சப்பாத்தி மாவு எப்பயுமே பிசையும்போது கொஞ்சம் ஹார்டா இல்லாம கொஞ்சம் இலக்கமா பிசைஞ்சிங்கன்னா, எப்போ சுட்டாலுமே சாஃப்ட்டா இருக்கும். அதேமாதிரி கல்லு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தவால போட்டிங்கன்னா, சப்பாத்தி பார்த்தீங்கன்னா, நல்லா புசு புசுன்னு வரும். சாஃப்ட்டா இருக்கும். மதியம் பிள்ளைங்க சாப்பிடும்போது நல்லா சாஃப்ட்டாவே இருக்கும் அதுவரைக்கும். சப்பாத்தி போட்டு எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, அதே தவால கொஞ்சமா எண்ணெய் விட்டு கொத்து பரோட்டாவையும் போட்டுட்டேன். ஒரு வெங்காயம், தக்காளி மட்டும் கட் பண்ணி போட்டு, கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு, ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுட்டு, பிச்சு போட்ட பரோட்டாவையும் போட்டு நல்லா ஒரு இருந்த கிரேவி பன்னீர் கிரேவிலேருந்து கொஞ்சமா ஒரு 2 டீஸ்பூன் போல எடுத்து போட்டு, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து, கொஞ்சமா கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா சூப்பரான கொத்து பரோட்டாவும் ரெடி ஆயிரும். பசங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது போல இருக்குது. ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் சாப்பிட்டாங்க. இன்னைக்கு ஸ்நாக்ஸ்க்கும் மாதுளப்பழம் தான் உரிச்சு வச்சிருந்தேன். எல்லாம் ரெடி ஆனதுமே டக்குன்னு எல்லாம் பாக்ஸில் பேக் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். பசங்களுமே பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. சரி அவங்களுக்கும் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வச்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அதை தான் வச்சு கொடுத்துட்ருந்தேன். பசங்களும் பார்த்தீங்கன்னா கடகடன்னு கிளம்பிட்டாங்க. டைம்க்கு ஏற்ற மாதிரி பாப்பாவும் விட்டுட்டு வந்துட்டேன். இன்னைக்கான மெனு இதுதான். நாளைக்கு என்னன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.